Hi everyone, welcome to Foodie story. இந்த வீடியோல நம்ம இப்போ வெஜ் லசானி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். முதல்ல இது செய்யறதுக்கு ஒரு pan எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சாஸ் pan எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் செய்ய போறோம். இதுல 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுல ஒரு 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த கெட்டியுமே இருக்க கூடாது. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 1 கப் பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது டைம் ஆக ஆக கெட்டி ஆயிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம 1 ஸ்பூன் OREGANO சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வேணும்னா. இதோட நம்ம ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு கடாயில நான் வந்து 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நார்மல் ஆயிலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கப் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 தக்காளியை நல்லா வேக வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். அந்த பியூரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1 ஸ்பூன் OREGANO ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதுல இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இது ஒரு 2 நிமிஷம் மூடியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெட் சாஸ் ரெடி ஆயிடும். திருப்பி ஒரு பேன்ல 1 ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல பாதி தக்காளி சேர்த்துடலாம். 1/2 கப் குடமிளகா சேர்த்துக்கோங்க. 1/2 கப் மக்காச்சோளம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதுல இப்ப நம்ம மஷ்ரூம் சேர்த்துடலாம். 1 கப் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் இல்லாட்டி சில்லி ஃபிளேக்ஸ், ரெண்டுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2யும் சேர்த்திருக்கேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் OREGANOவும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெஜ்ஜீஸும் ரெடி ஆயிடுச்சு, தனியா வச்சிடலாம். இப்போ இதுக்கு நம்ம 12 பிரெட் எடுத்துக்க போறோம். அந்த சைட்ஸை வந்து கட் பண்ணி வச்சிருங்க. இப்போ இந்த பிரெட்டை வந்து நல்லா ஃபிளாட்டா பிரஸ் பண்ணிக்கணும். அதனால 2 சைடுமே நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நான் இந்த பாத்திரத்தை தான் செய்ய போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 4 பிரெட் கீழே வச்சிடலாம். அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரெட் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணிருக்கிற ஒயிட் சாஸ் சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் 4 பிரெட் இதுக்கு மேல வச்சிடலாம். செகண்ட் லேயர். திருப்பி ஒரு லெவல் ரெட் சாஸ் சேர்த்துடலாம். அடுத்து ஒயிட் சாஸ் சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல இந்த வெஜ்ஜீஸ், அதை இதுக்கு மேல நல்லா சேர்த்து அடுத்த லேயர் போட்டுடலாம். இப்போ இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்த்துடுறேன். மறுபடியும் 4 பிரெட் அதுக்கு மேல. திருப்பி ஒயிட் சாஸ். இதுக்கு மேல கொஞ்சம் மொசரெல்லா சீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். நான் வந்து இது ஒரு கடாயில செய்ய போறேன். கடாய் மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். நம்ம செய்ய போற பேன் வந்து இந்த தண்ணியை தொடணும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இது மேல அந்த நம்ம செய்யற பேக்கிங் பேன் வச்சிடலாம். இதை மூடி வச்சிருங்க. இது ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. இது மேல கொஞ்சம் OREGANO வேணும்னா லாஸ்டா தூவி விட்டுக்கோங்க. இதோட நம்ம லசானியா ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே உங்கள் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.